வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி லைட்டாக பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி சியில் இருக்க தமிழ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஈரான் பிளேயர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல கேட்டகரி சியில் இருக்கிற தமிழ் பிளேயர்ஸோட லிஸ்ட்டை இப்போதைக்கு வாசிக்கிறேன். ஸ்டூவர்ட் சிங், மாசானமுத்து, செல்வமணி, ராம்குமார், குகன், பிரபஞ்சன், தரணிதரன், ரஞ்சித், அஜித் குமார், தனசேகர், ஞான அபிஷேக், பொன் பார்த்திபன், அபினேஷ், கோகுலக்கண்ணன், அருளந்த பாபு, பாபு, மணிகண்டன், அபிநாத், விஸ்வந்த், சாந்தபன செல்வம், சஜின் சந்திரசேகர், சுந்தர விஸ்வா, சஞ்சீவி, பாலாஜி. ஸோ இவங்க எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸா கேட்டகரி டியில் நாளை கழிச்சு ஆக்ஷன்ல வந்து வரப்போறாங்க. ராம்குமார் மாயாண்டியோட பேர் வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் FBM கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி மாசானமுத்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளால FBM கொடுக்க முடியும். பட் தமிழ் தலைவாஸ் டீம் என்ன பிளானோட வராங்கன்னு கரெக்டா தெரியல. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா தமிழக வீரர்களும் ஏதாவது ஒரு டீமுக்கு செலக்ட் ஆகி பிளே பண்ணணும் அப்படிங்கறதா நம்மளோட ஆசையா இருக்கும். ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்குமே வாழ்த்துக்கள். அதெல்லாம் தாண்டி கேட்டகரி டிலையும் நிறைய தமிழக வீரர்கள் வந்து வராங்க. கேசவன் ராஜா, ஹரிஷ் காமாட்சி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வராங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல வரப்போற ஈரான் பிளேயர்ஸோட லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளேல ஷோ பண்றேன். பெரிய பெரிய பெயர்கள் இருக்கு. முகமது ரசா சியானே, ஃபசலத் ரச்சலி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப கண்ணை உறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அமீர் ஹுசைன் பஸ்தாபி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகமது ரசா கபூத்ராங்கி, ரெண்டு பேரும் அப்படியே தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தரமா இருக்கும். கண்டிப்பா நிதிஷ்கா இருக்கட்டும், சாகர்கா இருக்கட்டும் ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாங்கன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ரெண்டு பிளேயர்ஸும் எடுப்பாங்கன்னு தோணுது. எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. கேட்டகரி டில ஓவராலா 4 தமிழக வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஹரிஷ் காமாட்சி, கேசவன் ராஜா ரெண்டு பேருமே யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல பழனி டஸ்கர்ஸ் டீமுக்காக சூப்பரா பிளே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கவர் பிளேயர் லிங்கா வந்து இருக்காரு. அப்புறம் ஜெகன் இருக்காங்க. ரெண்டு பேருமே அலத்தங்கரை ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து வந்த ஒரு பிளேயர்ஸ். ரெண்டு பிளேயருமே நல்ல பிளேயர் தான். ஸோ இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஏதாவது ஒரு டீமுக்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையா இருக்கு. ஆக்ஷனுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமை பத்தி பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரெண்டு கார்னருக்கும் தரமான பேக்கப் வந்து எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் கவர் பிளேயர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. மெயின் ரைடர் தேவை, சப்போர்ட்டுக்கு ஒரு சில ரைடர்ஸ் வந்து தேவை. ஆல்மோஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து செட் ஆயிரும். இன்னும் 4 பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு 18 பிளேயர்ஸ் வந்து ஆயிருவாங்க. மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் வரைக்கும் உங்களோட ஸ்குவாட்ல எடுக்கலாம். தமிழ் தலைவாஸ் டீம்கிட்ட 3 FBM வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நம்ம என்னதான் பிளானோட போனாலும், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்ன மாதிரி போனாலுமே ஆக்ஷன் டைனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனால நம்ம நினைச்ச பிளேயரும் நமக்கு ஈஸியா கிடைக்கலாம், நம்ம நினைக்காத பிளேயரும் ரொம்ப கஷ்டமா கிடைக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த பிளேயர் வந்து ஸ்டார்டிங்லேயே வராம கடைசியில் வந்தாங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கே வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பெருசா வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாமே போட்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம டீம்கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச பிளேயர்ஸை வந்து எடுக்க முடியும். தமிழ் தலைவாஸ் டீமோட இப்போ ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, நாங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கோச் கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்க கிட்ட பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் ஃபுல் ப்ரிப்பரா தான் போவாங்க. ஸோ நிறைய தமிழ் பிளேயர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சந்தோஷமா இருக்கும். நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏலத்துல நல்லா போகணும். ஸோ நல்ல பிளேயர்ஸ் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஆசை இருக்கு. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் டீமுக்கும் சரி, தமிழ் பிளேயர்ஸ்க்கும் சரி இந்த ஒரு ஆக்ஷன் நல்ல ஆக்ஷனா அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஆக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருந்தேன். ஆக்ஷனுக்கு வந்து லைவுக்கு வரணும், உங்க எல்லாரும் கூடயும் பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருந்தேன். பட் எதுவுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இங்க வெதர் வந்து ப்ராப்பரா இல்ல. நேத்தைக்கான வீடியோலயே பார்த்திருப்பீங்க எவ்வளவு நாய்ஸ் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னைக்கு பெருசா கேட்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெதர் கண்டிஷன் இங்க ரொம்பவே பேடா இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரா லைவுக்கு வர முடியாது. பட் எல்லா அப்டேட்ஸுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல ப்ராட்காஸ்ட் சேனல் அப்டேட் வந்து பண்ணிடுவேன். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ற நேரத்திலேயோ அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே கூட நிறைய அப்டேட்ஸ் வந்து வரலாம். அது எல்லாத்தையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மறக்காம வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காம போய் இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு கண்டிப்பா ஒரு மெயின் பிளேயரை தமிழ் தலைவாஸ் டீம் எடுப்பாங்க. அந்த வீடியோட தான் நாளைக்கான வீடியோல உங்ககிட்ட பேச போறேன். அண்ட் மறுபடியும் சொல்றேன், கேட்டகரி சிலையும் டிலையும் தான் தமிழ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆக்ஷன் எல்லாமே நாளை கழிச்சு தான் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா வந்துடும். ஸோ மறக்காம போய் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கூட இல்லை, ப்ராட்காஸ்ட் சேனல்ல தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே தெரிஞ்சுக்க. மேபி நாளைக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது ஒரு சின்ன பிளான் வந்து வச்சிருக்கேன். வெதர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கண்டிப்பா வருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நாளை கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சி, டி பிளேயர்ஸ் வந்து ஏலத்துக்கு போகும்போது கண்டிப்பா வரதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட்
நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பாக வருவேன். ஸோ நாளைக்கான வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அண்ட் வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோ நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பபாய், see you நண்பா.